முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஜெயிச்ச உடனே வந்து உங்களை நேரில் வந்து பார்த்தார். இன்ஃபேக்ட் முதல்ல வந்துட்டு வீட்டுக்கு வந்த முதலமைச்சரும் அவர் தான் நினைக்கிறேன் இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்தப்போ எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லையா? சந்தோஷமா இருந்தது. ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு 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 மரியாதை நிமித்தமாக நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது எங்களுக்கு சந்தோஷம், எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம். வீட்டில் வேலை செய்கிறவங்க சகோதரர் விஜய்க்குன்னு போடும்போது ஏமா இப்போ எந்த அரசாங்கமே இவ்வளோலாம் செஞ்சுருக்குல்ல நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய விருப்பம். இதுதான் ஒரு ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ். மாற்றம்ங்கிறது நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் இப்போ திமுக சைட்லேருந்து உங்களுக்கு அப்போ சொன்னாங்களே, ஏதாவது வருத்தம் தெரிவிச்சாங்களா? வருத்தது இணையத்தில் ரொம்ப ஒரு அதுக்கு முன்னாடி இது பண்ணாங்க. ஐ டோன்ட் கேர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. டோரை பற்றி சொல்லுங்கள் சார். இது என்ன வுட்டு சார்? இது டீக் தான். மெயின் டோர் மட்டும் தான் டீக் போட்டிருக்கோம். மீதி வீட்டுக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர் வுட்டுன்னு சொல்லுவாங்க. அது இதில் 4ல் 1 பங்கு தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடு வந்து 2024 கட்டி முடிச்சுட்டு நான் இப்போ 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இப்போ கடைசியாக ஷிஃப்ட் ஆகிட்டேன்னு சொன்னீங்க. பட் ஆனால் எந்த பொருட்களும் இன்னும் மாற்றலையா சார்? இன்னும் சேர்ஸு எல்லாமே கம்மியாக இருக்குது, சோஃபா ஃபர்னிச்சர்ஸு எல்லாமே. மினிமலிசம்ங்கிறத கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு ஒரு ஃபர்னிச்சர்களோ தேவையில்லாத ஜாமான்களோ அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் என்னென்னா இப்படி தான் நம்ம வச்சுக்குவேன் நான். ஒரு இப்போ டைனிங் டேபிள் இருக்குது நிறைய ஜாமான்கள் சேர்க்கக்கூடாது. ஒரு 1000 சதுரடி வீடை நீங்கள் 1 கோடிக்கும் கட்டலாம், நீங்கள் ஒரு 30-40 லட்சம் கட்டலாம். ஆனால் அதே மாதிரி அழகாகவும் இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ சார் ஆச்சு இது கட்டி முடிக்க? கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கும்போது ஒரு 2 கோடி வரைக்கும். இது என்னுடைய பொண்ணு மாப்பிள்ளையும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இது என்னுடைய பையன். ஜென்ரலாகவே வந்துட்டு அப்பாக்கள் வந்துட்டு மகள்கிட்ட தான் வந்துட்டு ரொம்ப பாண்ட் அதிகமாக இருக்கும். அவங்க இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்கன்றப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்? இது நம்ம டெல்லியில் வாங்கினது. இது வந்து என்னென்னா பழங்குடியினர் அவங்க பண்ணது. ஒரிசா மாநிலம் பட்டச்சித்ரான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கை பழங்குடியினர் பண்ணுறது. இது துணியில் அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ சார் ஆச்சு இந்த பெயிண்டிங்? இது ஒரு 400-500 தான். சார் இப்போ தான் என்னோட ஃபேவரட் பார்ட்டுக்கு வந்திருக்கும். ஒரு வீட்டில் கிச்சன். நீங்கள் சமைக்கிறது உண்டா சார்? சமைக்கிற அந்த பழக்கம் கிடையாது. பட் எனக்கு ஒரு கட்டத்தில் சரி இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்குமே நினச்சேன். பட் நமக்கு வீட்லேயே நம்மளுடைய வீட்டம்மா வந்து நல்லா சமைப்பாங்க, ரொம்ப நல்லா சமைப்பாங்க. இப்போ நீங்கள் பேசுறது வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி சார் அவங்கள வந்துட்டு நீங்கள் காம் டவுன் பண்ணுவீங்க? நான் தான் பேச மாட்டேன். நான் மேக்ஸிமம் நீங்கள் கோபமும் பட்டு நீங்களும் பேச மாட்டேன். அவங்க தான் வந்து பேசணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் அப்புறம் அவங்க வந்து பேசிடுவாங்க. சார் வந்தோடனே எங்கள் கவனத்தை வந்துட்டு இந்த ஃபேன் தான் பயங்கரமாக கவர்ந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேனுக்குலாம் 3 ரெக்கை தான் இருக்கும். இதுக்கு மட்டும் என்ன சார் 5 ரெக்கை இருக்குது? இது வந்து ஹண்டர்னு ஒரு பிராண்ட். இது அமெரிக்கன் பிராண்ட். இது 19ஆம் நூற்றாண்டில் இந்த ஃபேன் கம்பெனி, பழைய கம்பெனி. இது சரி, சோஃபாலாம் எங்கே சார் வாங்க? இது டெல்லியில் வாங்கினது தான். இந்த 2மே டெல்லியில் வாங்கினது தான். லெதர் சோஃபா தான். இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். எவ்வளோ சார் இருக்கும்? இது கிட்டத்தட்ட இது 2 பார்த்தீங்கன்னா 2 lakhs வரும். இந்த ஃப்ரேமையும் வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம் போல, அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே சார் பிடிச்சிங்க? இது டெல்லியில். இது ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீகண்டிஷன். அதெல்லாம் வீடு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம எஸ்தட்டிக்காக அதெல்லாம் பார்த்துருக்கேன் சார். கரெக்ட். அது வரைக்கும் எல்லாமே நாங்கள் வந்துட்டு பிரச்சனை இல்லை. பாத்ரூமில் வந்துட்டு எஸ்தட்டிக்காக நான் பார்த்ததே இல்லை சார். இப்படிலாம் இது யாரோட ஐடியா சார்? இது என்னுடைய தான். வால்பேப்பர் தான். அது ரெகுலர் வால்பேப்பர் தான். வால்பேப்பரில் தான் என்னென்னா கொஞ்சம் எங்கேயோ ஒரு இயற்கை சம்மந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வால்பேப்பர் மாதிரி ஒட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய ஸ்பேஸு ஆக்சுவலி இப்போலாம் சென்னையில் பார்க்கவே முடியாது. எப்படி இதை எப்படியே வச்சுக்கணுங்க? ஒன்றும் இல்லை. இப்போ உறவினர் வர்றாங்கன்னா, இப்போ நான் அன்றைக்கெலாம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. நம்ம இங்கே தான் நம்ம சாப்பாடு போட்டு காலையில் சாப்பாடு போட்டோம். இதுக்கு நம்ம தனியாக டென்ட் எல்லாம் கட்ட தேவை. இங்கே நம்ம போட்டுக்கிறது. இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தங்குறதுக்கு உண்டான இதுதான் இங்கே மேலே நம்ம இது வச்சுருக்கோம். பெட்ரூம் இதுதான் நீங்கள் சொன்ன 800 சதுரடி வீடு. இதுதான் என்னுடைய வீடு. ரொம்ப குட்டியாக இருக்கு சார். அவ்வளோதான். அதில் தான் இருக்கீங்களா நீங்கள்? இன்ஃபேக்ட் இது முதலே தெரிஞ்சு இந்த பில்டிங் கட்டியிருக்க மாட்டேன். அதோடு பாட்டியிருப்போம். மகனின் மகளே நீ ஓடிவா. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்தோடனே வந்துட்டு நாங்கள் பல மனக்கோட்டைகள் கட்டிட்டு வந்தோம். MP துரைவைகோ அவர் வீட்டுக்கு போகிறோம். பயங்கர பிரம்மாண்ட பங்களாவில் வசிக்கும் துரைவைகோ, இல்லை வந்துட்டு கோடியில் கட்டிய பிரம்மாண்ட பங்களா
அப்படின்லாம் யோசிச்சுட்டு வந்தோம். பார்த்தா பயங்கர எளிமையா இருக்கே சார் வீடு. அதாவது என்னுடைய அதான் சொல்லி கான்செப்டே பொறுத்த வரைக்கும் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமலிசம்ங்கிறது கான்செப்ட் தான். வந்தோன்னு முதல்லயே இந்த டோரை பத்தி சொல்லுங்க சார். இது என்ன வுட்டு சார் இது? இது டீக் தான். மெயின் டோர் மட்டும் தான் டீக் போட்டிருக்கோம். மீதி வீட்டுக்குள்ளே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியர் வுட்டுன்னு சொல்லுவாங்க. அது இதில் 4ல் 1 பங்கு தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நினைக்கலாம் என்னென்ன அது இவ்வளவு கட்டியிருக்கிறாங்க, எல்லாமே டீக், எல்லா கதவும் டீக் போட்டிருக்கலாமேன்னு. என்னுடைய கான்செப்ட் வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு வீடு கட்டும்போது 100 வருஷம் 150 வருஷத்துக்கு கட்டினாங்க. இப்போ எங்கள் ஊர் கலிங்கப்பட்டியில் இருக்கிற அந்த வீடு பார்த்தீங்கன்னா தாத்தா கட்டினது இன்றைக்கி 1923 நினைக்கிறேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி ஒரு வீட்டுடைய ஒரு கட்டிடத்துடைய சராசரி வயது பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் தான். சார் வீடு வந்து 2024 கட்டி முடிச்சுட்டு நான் இப்போ 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இப்போ கடைசியாக ஷிஃப்ட் ஆகிட்டேன்னு சொன்னீங்க. பட் ஆனால் எந்த பொருட்களும் இன்னும் மாற்றலையா சார்? இன்னும் சேர்ஸு எல்லாமே கம்மியாக இருக்குது, சோஃபா, ஃபர்னிச்சர்ஸு எல்லாமே. நீங்கள் முன்னாடி வெயிட்டிங் ஹாலில் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 25 பேர் உட்காரலாம். இங்கே அதே மாதிரி என்னென்னா, இப்போ எனக்கு என்னென்னா ஒரு அந்த மினிமலிசம்ங்கிற கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு ஃபர்னிச்சர்களோ தேவையில்லாத ஜாமான்களோ அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் என்னென்னா இப்படி தான் நம்ம வச்சுக்குவேன் நான். ஒரு இப்போ டைனிங் டேபிள் இருக்குது, நிறைய ஜாமான்கள் சேர்க்கக்கூடாது. வீடு கட்டும்போது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குன்னு நினைப்பேன் நான். அதே என்னென்னா சூரியன் அஸ்தமனாகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து லைட்டு போடக்கூடாது. நீங்கள் லைட்டு போடக்கூடாது. காற்று கிராஸ் வென்டிலேஷன், காற்றோட்டமாக இருக்கணுங்கிறது இதுதான் எந்த ஆர்கிடெக்சர் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து இதுதான் நான் பார்க்குற ஒன்று. இது நானாக தான் நான் இது டிசைன் பண்ணிக்கிட்டது. அதே மாதிரி ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இது வந்து ஒரு லைட் கலர், இது உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். வாலும் பார்த்தீங்கன்னா வால் கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைட் கலர் தான். ஸோ உங்களுக்கு வெளிச்சமாகவும் தெரியும், பெருசாகவும் தெரியும் உங்களுக்கு. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி ஃபர்னிச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வாங்கினது தான். சிலது பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் நான் வாங்கியிருப்பேன். சிலது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் நான் வாங்கினேன். இந்த சோஃபாலாம் கேரளாவில் வாங்கினது. உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சதுரடி வீடை நீங்கள் 1 கோடிக்கும் கட்டலாம், நீங்கள் ஒரு 30-40 லட்சம் கட்டலாமோ. ஆனால் அதே மாதிரி அழகாகவும் இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ சார் ஆச்சு இது கட்டி முடிக்க? எனக்கு கிட்டத்தட்ட சதுரடி பார்க்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா ஆச்சுங்க சதுரடி. 2000 rupees per square feet, அரௌண்ட் 2000 சொச்சம். மொத்தமாக இப்போ எவ்வளோ சார்? மொத்தம் உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கும்போது ஒரு 2 கோடி வரைக்கும் வரும். 2 கோடிக்கு. இந்த இன்ஜினியர் வுட் இந்த கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீக் டோரோட உங்களுக்கு 1/4 தான் காஸ்ட். 4ல் 1 மடங்கு தான். நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா டீக் டோர் நல்லதுன்னா நம்ம ஸ்ட்ராங்கான டோர் தானே, அது போட்டால் 100 வருஷம் 150 வருஷத்துக்கு நம்ம பிரச்சனை இல்லை. வாஸ்தவம் தான். ஆனால் இப்போ நம்ம அந்த காலத்தில் ஒரு வீடு கட்டினோன்னா குறைஞ்சது ஒரு 100 வருஷம் 150 வருஷம் அது இருந்தோம். 3 தலைமுறை 4 தலைமுறை வாழ்ந்தாங்க. இப்போ எங்கள் கலிங்கப்பட்டி வீடு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் 1923 எங்கள் தாத்தா கட்டினது. இன்றைக்கி 100 வருஷம் தாண்டியே இருக்குது. பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் தான். ஆனால் இன்றைக்கி ஒரு கட்டடம் கட்டினான்னா நல்லாவே கட்டினாலுமே ஸ்ட்ராங்காகவே கட்டினாலுமே ஒரு கட்டடத்துடைய ஒரு ஆயுள் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் தான். 30 வருஷங்கிறது அந்த கட்டடம் வந்து ஒரு குவாலிட்டியில் சொல்லலை. இன்னும் உதாரணம் நம்ம அடுத்த தலைமுறை அவங்க கல்யாண வயசுக்கு வராங்க, எனக்கு இந்த இதில் பிடிக்கல, இன்டீரியர்ஸ்லாம் மாற்றணும், இந்த டெமாலிஷ் பண்ணிட்டு எனக்கு கட்டணும், இல்லை ஃபுல்லாகவே இது பண்ணிட்டு மாற்றணும்னு சொல்லும்போது அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒன்றுனா அவங்க இப்போ அடுத்த ஜென்ரேஷன் அவங்க படிக்கிறாங்க, செய்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, இல்லை வேறு ஊருக்கு போகிறாங்க, இந்த ஊர் எனக்கு பிடிக்கல, அந்த ஊர் தான் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் அடுத்த தலைமுறை வந்து இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று என்னென்னா அவங்க இல்லை இது மெயின் ரோடு ஆயிடுச்சு, நிறைய டிராஃபிக் இதாகிடுச்சு, இதை நம்ம கமர்ஷியலாக கொடுத்துடலாமே, இனி ஒரு 100 இடத்துல போய் ரெசிடென்ஷியலில் ஒரு வீடை கட்டிக்கலாமே. இதனால் ஒரு கட்டிடத்தோடைய இது பொறுத்த வரைக்கும் ஒரு 30 வருஷம் தான். 30 வருஷம் இருக்கிற கட்டிடத்துக்கு உண்டான இது போதும் நமக்கு. அது உள்ளே நம்ம எல்லா கதவும் டீக் டோர் போடணும் கிடையாது. விண்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி தான் நம்ம போட்டுக்கணுமோ. மெயின் டோர் மாத்திரம் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சரி சேஃப்டிக்கும் சரி ஒரு டீக் டோர் நம்ம போட்டுக்கணும். 30 வருஷம் கழிச்சு வந்துட்டு அடுத்த தலைமுறை வந்துட்டு இந்த வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ உங்கள் பின்னாடி இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க 2 பேரை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இது என்னுடைய பொண்ணு மாப்பிள்ளையும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இது என்னுடைய பையன். இவர் வந்து இங்கே கனடாவில் போய் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பண்ணார். பண்ணிவிட்டு இன்றைக்கி குவால்காம்னு ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் செமிகண்டக்டர் அந்த சிப்பு இதில் வந்து அதில் வேலை பார்த்துட்ருக்கிறார். 1 வருஷம் மேலே அங்கே வேலை பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ அவன் இந்தியாவுக்கு வருவானா இல்லை அங்கேயே செட்டில் ஆயிடுவான்னு கூட நம்ம சொல்ல முடியாது நமக்கு. ஸோ என்னென்னா அதை தான் சொல்கிறேன் நான், இன்றைக்கி ஒரு கட்டடம் என்னதான் நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக கட்டினாலும் செஞ்சாலுமே அடுத்த தலைமுறை அங்கே வாழ்வாங்களா, இல்லை வாழ்ந்தாலுமே எனக்கு இந்த டிசைன் பிடிக்காது, இந்த மாதிரி பிடிக்காது, இந்த மாதிரி மாற்றி கட்டணும்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா இடங்களும் அதான் பார்க்குறோம் நம்ம. ஜென்ரலாகவே வந்துட்டு அப்பாக்கள் வந்துட்டு மகள்கிட்ட தான் வந்துட்டு ரொம்ப பாண்ட் அதிகமாக இருக்கும். அவங்க இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்கன்றப்போ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது? எனக்கு கஷ்டங்கிறத விட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, மாப்பிள்ளை நல்ல ஒரு மாப்பிள்ளை நல்லா சந்தோஷமாக வச்சுக்குவாங்க, அப்படி தான் நான் பார்த்தேன். ப்ளஸ் அரசியல் இருக்கிறதுனால நம்மளுடைய அலைச்சல் இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு உண்டான நேரமே கிடையாது.
நான் என் பையன்கிட்ட பேசி மாதங்களாகுது. என் பொண்ணு பொறுத்த வரைக்கும் இப்போ நான் மெட்ராஸுக்கு வந்தேன்னா அந்த வீக்கெண்டு எந்த மாப்பிள்ளையும் பொண்ணு வருவாங்க. வீக்கெண்ட் வரலைன்னா சில சமயம் மாதத்தில் கூட பார்த்தது கிடையாது. ஒரு பேசுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஃபோனில் எல்லாம் பேசுவேன் நான் இருந்தது. ஸோ பையன்கிட்ட நம்ம பேசுறதுக்குள்ள நேரமோ இல்லாட்டி பசங்கிட்ட பேசக்கூடிய நேரம் கூட சில சமயம் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. சிந்திக்க கூட நேரம் கிடைக்கிறது கிடையாது. அவங்க இன்னைக்கு வருத்தப்பட்டிருக்காங்களா சார்? நீங்கள் ஒரு சராசரி அப்பாக்கள் மாதிரி வந்துட்டு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கோ இல்லை அந்த மாதிரிலாம் வந்துட்டு நமக்கு வரத்துக்கான ஸ்பேஸே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இல்லை அந்த நான் அரசியலுக்கு இப்போ தான் வந்து 8 வருஷம் அது எனக்கு அரசியல் 8-9 வருஷம். அதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த பிரச்சனையாச்சு. நான் சின்ன வயசு இருக்கும்போது எங்கள் ஐயா எனக்கு உண்டான நேரத்தை ஒதுக்கலை. சின்ன வயசு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், சங்கடப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் பழகிட்டேன். நான் பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் அந்த குறையை நான் வைக்கல. நான் என் பையன்லாம் பொறுத்த வரைக்கும் அவன் ஸ்போர்ட்ஸில் இருந்தான். அவன் டென்னிஸ்லாம் இருக்கும்போது ஒரு 6-7 வருஷம் காலையில் 4-5 மணிக்கு அவன் கூட தான் நான் எந்திப்பேன். அவன் கூட போவேன், டோர்னமெண்ட்ஸ் கூட போவேன். அதேமாதிரி பொண்ணு கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த இதில் அவங்களுக்கு எந்த குறைகள் கிடையாது. இன்றைக்கி வளர்ந்துட்டாங்க இல்லையா, வளர்ந்துட்டாங்க. இப்போ பையன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸி. அவன் அங்கே வாரத்தில் 5 நாள் வேலை. காலைல 7 மணி 7:30 மணிக்கு போனான்னா அவங்க நைட்டு தான் வர்றாங்க. மீதி 2 நாட்கள் அவங்க வீட்டு வேலைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்களும் பிஸியாக இருக்கிறாங்க. பொண்ணுமே அவங்க மாப்பிள்ளை ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க அவங்க. ஸோ அந்த விஷயத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு வருத்தம் கிடையாது. நீங்கள் ஒரு அப்பாவாக அவங்களுக்கு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. ஆனால் உங்கள் கூட அப்பா வந்துட்டு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்ற வருத்தம் உங்களுக்கு எதாவது இருந்திருக்காது? அது சின்ன வயசு இருந்தது. நான் ஒரு பள்ளி பருவத்தில் வந்து எனக்கு அந்த ஒரு வருத்தம் இருந்தது. மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி நமக்கு வர மாட்டேங்கிறாங்களே செய்கிறாங்களேன்னு. ஒரு கட்டத்தில் வந்து ஒரு அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கிறாரு. ஒரு பொது சேவை அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது அதை நான் பொருட்படுத்தலை. அது சங்கடமாக இல்லை. ஏதாவது ஒரு தருணம் இருக்கா, இந்த இடத்துல அப்பா இருந்திருக்கலாமே நம்ம கூட நம்ம ஷேர்? அதான் சொன்னேன் நான். அதெல்லாம் ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்தது. நான் ஹாஸ்டலில் இருந்தேன். முதல் 5 வருஷம் ஹாஸ்டலில் இருந்தேன். ஹாஸ்டலில் இருக்கும்போது அங்கெல்லாம் ஒரு வார கடைசி இல்லாட்டா மாதத்தில் வந்து பேரண்ட்ஸ் வருவாங்க பார்க்குறதுக்கு. பெற்றோர்கள் வந்து எல்லா பசங்களும் பார்க்க வருவாங்க. ஹாஸ்டலில் இருக்கும்போது குன்னூரில் படித்தேன் நான். அப்போது வந்து எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்கு வருவாங்க. இல்லாட்டி குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி லீவுக்கு தான் போய் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போது வந்து நான் மனசு சங்கடப்படும். மற்ற பெற்றோர்கள் மாதிரி அவங்க வரமாட்டேங்கிறாங்களே, பார்க்க முடியலைங்கிறது அந்த சங்கடம், ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த வயசு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அது இல்லை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஜெயிச்ச உடனே வந்து உங்களை நேரில் வந்து பார்த்தார். இன்ஃபேக்ட் முதல்ல வந்துட்டு வீட்டுக்கு வந்த முதலமைச்சர் அவர் தான் நினைக்கிறேன் இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்தப்போ எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இல்லையா? இல்லை, சந்தோஷமாக இருந்தது. ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது எங்களுக்கு சந்தோஷம். எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷம். அவங்க தான் ரசிகர்கள் ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா இவரு வைகோ சரியா சொல்லியிருந்தாரு, இது மாதிரி வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு விசில் சின்னதுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா தேர்தலுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து எங்கள் வீட்டம்மா சொல்லிச்சு, நம்ம வீட்டில் இவங்களே எல்லாருமே விஜய்க்கு தான் போடுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், எதுக்குமா, என்ன காரணத்துக்காண்டி அவங்க இது பண்ணுறாங்க? இப்போ இந்த அரசாங்கமும் மகளிர் உரிமை தொகையை மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதையுமே இப்போ அதிகப்படுத்த போகிறாங்க. அதே மாதிரி நம்ம நகர்ப்புறங்களில் பஸ்லலாம் இலவச பஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க வேலை செய்கிறவங்க என்ன சொன்னாங்களா, எங்கள் அண்ணன் வந்து 2500 கொடுக்க போகிறாரு. நான் மறுநாள் கேட்க சொன்னேன், 2500 சொல்கிறாரு, செய்வாரா அப்படின்னு நான் கேட்கும்போது, அதெல்லாம் எங்கள் அண்ணன் செய்வாருன்னு சொல்லி எங்கள் வீட்டம்மா கிட்ட அந்த பொண்ணுங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு என்னென்னா, அவர் வீட்டுக்கு வர தெரிஞ்ச உடனே நான் உடனே வீட்டம்மாட்ட சொன்னேன், அவங்ககிட்ட 3 பேர்கிட்டையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு மத்தியானம் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு இருக்க சொல்லுங்கள், வேறு யாருக்கும் சொல்ல வேண்டாம், அவங்க மாத்திரம் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். அதில் ஒரே ஒரு வேலை செய்கிறம்மா, அவங்க வீட்டில் வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் பேச்சுவார்த்தை கிடையாது அவங்க 2 பேருக்குள்ள. இந்த மாதிரி சகோதரர் விஜய் வீட்டுக்கு வர தெரிஞ்ச உடனே இவங்களும் போய் பார்க்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே 10 வருஷம் பேசாத இருந்த அந்த பெண்மணி இந்த வீட்டில் வேலை செய்கிற அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்கு, என்னை மன்னிச்சிருமா, நானும் அவங்க கூட வரலாமா இன்னைக்குன்னு கேட்டிருக்கு. ஸோ 10 வருஷம் பேசாதவங்க அவங்க வீட்டில் பேசிக்கிட்டாங்க. அன்னைக்கு அவர் முதலமைச்சர் உள்ளே வந்த பிறகு நான் தான் அவர்கிட்ட கேட்டேன், முதலமைச்சர்கிட்ட கேட்டேன், எங்கள் வீட்டில் 3 பேர் உங்களுக்காண்டி ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்க, உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேங்க, சும்மா வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதை பற்றி தான் வர சொன்னேன். அதில் 3 பேருக்கு அவ்வளோ சந்தோஷம். அதில் ஒரு அம்மா கட்டுப்படுத்தவே முடியல, உடனே திருஷ்டிலாம் போட்டு விட்டு அது உலகம் ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா திருஷ்டி போட்ட அந்த அம்மா வந்து என்கிட்ட சாப்பாடு பரிமாறும்போது சொல்லிச்சு, அண்ணன் நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கலையா, என்ன நேற்று என்னன்னே தெரியல, கைகால் ஓடலை அப்படின்னு. அம்மா என்னம்மா தவறுது, உங்களுக்கு பிடிச்ச தலைவர் வந்திருக்கிறாரு, நீங்கள் அந்த ஆர்வம் இதிலே பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு என்ன தவறு இருக்குன்னு சொன்னேன் நான். உங்களுடைய விருப்பம் இது,
அதை ஏன் இப்படி தவறாக நீங்கள் நினைக்கிறதே இப்படி தப்புன்னு சொன்னேன் நான். உங்களுக்கும் விசஸ் அவருக்குன்ற மாதிரி இருக்கிறப்போ தாவேக்காக ஓட்டு போட்டு விசில் சேர்ந்து ஓட்டு போட்டு நீங்கள் ரொம்ப பெருந்தன்மையும் டெமோக்ராட்டிக்காக எடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு திமுக கிட்டேருந்து அழுத்தம் தான் வந்துச்சா சார்? நீங்களே இப்படி பேசிட்டீங்களே. இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பெரிய விமர்சனம் வந்துச்சு. எப்படிங்க இவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆட்கள் வந்து நமக்கு ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி பெரிய கடுமையான விமர்சனம் வச்சாங்க. அது நான் அப்புறம் சொன்னேன், டெமோக்ரஸி ஜனநாயகம் உங்கள் வீட்டிலேருந்து தொடங்கணும், உங்கள்கிட்ட இருந்து தொடங்கணும். ஏன் உங்களுடைய பிள்ளைகளே பொறுத்த வரைக்கும், உங்களுடைய குழந்தைங்கள இல்லை வீட்டில் இருக்கிற உங்கள் ஒரு உறுப்பினரே பொறுத்த வரைக்கும் இல்லை நான் எங்களுக்கு பிடிக்கல இவருக்கு தான் நாங்கள் வாக்களிக்க போகிறோன்னா நீங்கள் பேசலாம், வாதம் செய்யலாம். ஏன் நீங்கள் போடுறீங்க? நான் செஞ்சுருக்கேன். நான் இப்போ எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க சகோதரர் விஜய்க்குன்னு போடும்போது ஏமா இப்போ எந்த அரசாங்கமே இவ்வளோலாம் செஞ்சுருக்கல நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய விருப்பம். இதுதான் ஒரு ஜனநாயகம் பொறுத்த வரைக்கும். இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ். நம்ம மாற்றம்ங்கிறது நம்மகிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். இது அது இல்லைன்னா அது இல்லை உங்களபடி தான், இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி தான் அவங்க எல்லாரும் செய்ய நினைக்கிறது வந்து அது சர்வாதிகாரம். ஆனால் இப்போ திமுக சைட்லேருந்து உங்களுக்கு அப்போ சொன்னாங்களே, ஏதாவது வருத்தம் தெரிவிச்சாங்களா? வருத்தது இணையத்தில் ரொம்ப ஒரு அதுக்கு உண்டான இது பண்ணாங்க. ஐ டோன்ட் கேர், அதை பற்றி நான் கவலைப்படுறேன். நானாக தான் இருப்பேன். நான் அரசியலில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் சொல்லுவேன், நான் வெட்டுன்னு துண்டுன்னு பேசுகிறேன். நான் அது எங்கள் கட்சியிலையும் சரி வெளியிலையும் சரி நான் எதுக்கும் பயப்படுவேன். மரியாதை கொடுப்பேன் செய்வேன். ஆனால் அந்த உண்டான மரியாதையும் இல்லைன்னா நான் அது இது பண்ண மாட்டேன், சட்டை செய்ய மாட்டேன். இந்த ஒரு பதவிக்காண்டியோ இல்லாட்டி இதுக்காண்டியோ எவ்வளோ பெரிய மனுஷன் சாதாரண ஜனங்கிட்ட மரியாதை கொடுப்பேன். ஆனால் எவ்வளோ ஒரு மன்னரே இருந்தாலுமே நீ மரியாதை கொடுக்கலன்னா நான் முகத்தை பார்க்க மாட்டேன். சார் போனால் முன்னாடி இந்த பெயிண்டிங் பற்றி தான் சொன்னீங்க, பார்க்கவே பயங்கர அழகாக இருக்குது. எங்கே சார் வாங்குனீங்க? இது நம்ம டெல்லியில் வாங்கினது. இது வந்து என்னென்னா பழங்குடியினர் அவங்க பண்ணது. ஒரிசா மாநிலம் பட்டச்சித்ரான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கை. பழங்குடியினர் பண்ணுறது. இது துணியில் அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க இது வந்து அந்த ஒரிசா மாநிலத்தை சேர்ந்து. இது ரெண்டுமே வட இந்தியா தான். இது வந்து பேப்பரில் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதுவுமே பழங்குடியினருடைய இதுதான். டெல்லியில் வந்து ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து இது மாதிரி பழங்குடியினர்லாம் பண்ணுற இது மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க விற்கிறாங்க. ஒன்று அந்த பழங்குடி மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்காண்டியும் ப்ளஸ் இது போன்ற கலைகளை வந்து அவங்க ஊக்குவிக்கிறதுக்காண்டி அவங்க அந்த அரசாங்கமே எடுத்து பண்ணுறாங்க. ஒன்றிய அரசாங்கமே எடுத்து பண்ணுறாங்க. அங்கே வாங்கினது. எவ்வளோ சார் ஆச்சு இந்த பெயிண்டிங்? இது ஒரு 400-500 தான். அவ்வளோதான் 400-500 தான். ஃப்ரேம் கொஞ்சம் காஸ்ட் ஆச்சு. பெயிண்ட்டு இது மாத்திரம் வாங்கினது. ஃப்ரேம் நம்ம இங்கே சென்னையில் வந்து நம்ம போட்டோம். சார் இப்போ தான் என்னோட ஃபேவரட் பாட்டுக்கு வந்திருக்கும். ஒரு வீட்டில் கிச்சன் நீங்கள் சமைக்கிறது உண்டா சார்? சமைக்கிற அந்த பழக்கம் கிடையாது. பட் எனக்கு ஒரு கட்டத்தில் சரி இதெல்லாம் எனக்கு நல்லா இருக்குமே நினச்சேன். பட் நமக்கு வீட்லேயே நம்மளோட வீட்டம்மா வந்து நல்லா சமைப்பாங்க, ரொம்ப நல்லா சமைப்பாங்க. எது சார் உங்களுக்கு சமைச்சது ஃபேவரட் டிஷ்? இது நம்ம தமிழ்நாட்டு வீடுகளில் இருக்கிறதான காலையில் உங்களுக்கு இட்லி பூரிக்கிழங்காக இருக்கட்டும், இடியாப்பம் இதாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், சட்னி சாம்பார், மத்தியானம் அதே மாதிரி வைக்கிற நீங்கள் சாப்பாடாக இருக்கட்டும், இல்லாட்டி நான்வெஜ் நல்லா சமைப்பாங்க. உங்களுக்கு மட்டன் குருமாவாக இருக்கட்டும், சிக்கன் இதாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா சமைப்பாங்க, ரொம்ப சிறப்பாக சமைப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா அந்த தேவையில்லை. ஆனால் இப்போ நான் பாதி நேரம் முழு நேரம் வெளியில் சுற்றுறதுனால நம்ம திருச்சி அங்கங்கே போகிறோன்னா அங்கே வரமாட்டாங்க, திருச்சியெல்லாம் வரமாட்டாங்க. நம்ம அதனால் வந்து அது நம்ம வீட்டு சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நம்ம எந்த சாப்பாடு சார் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க? வெளில போகிறப்ப ஐயோ இவங்க இருந்திருந்தா பயங்கரமாக இருந்திருப்பேன். அந்த இப்போ உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், எனக்கு சாப்பாடுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கு இருக்கிறத வச்சு சாப்பிட்றேன். நான் பெரும்பாலும் நம்ம பயணிக்கும்போது செய்யும்போது நல்ல ஒரு சாதம், புளிக்காத ஒரு தயிர், நல்ல ஊறுகாய், நல்ல வத்தல், இல்லை பாவக்காய் வச்சிங்கன்னா நல்ல பாவக்காய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது மாதிரி அந்த உணவு இது பொறுத்த வரைக்கும் முன்னாடி நான்வெஜ் நல்லா சாப்பிடுவேன். இப்போ அதெல்லாம் வந்து கூட அவ்வளோ சாப்பிட்றேன். பட் ரொம்ப விருப்பங்கிறது கிடையாது. நல்லா வெஜிடேரியன் சாப்பிடவே விரும்பி தான் சாப்பிட்றேன். நான் ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு கெரியரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா வந்துட்டு நம்ம பார்ட்னரோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு முக்கால்வாசி நேரம் வந்து வீட்லேயே இருக்க முடியாது. ஸோ மேமோட ரோல் உங்கள் லைஃப்பில் எப்படி சார்? அவங்களோட சப்போர்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார். மேக்ஸிமம் நான் இப்போது மெட்ராஸ் இருக்கிற நேரம் கம்மி தான். டெல்லிக்கு போனால் கூட வருவாங்க. மெயினாக நான் பார்க்குறது வந்து அரசியல்வாதிகளுக்கு மாத்திரம் கிடையாது. பொதுவாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்க இப்போ வெளியில் போகிறோம், வேலை செய்கிறோம். இப்போ நான் அரசியல் இருக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ அரசியல் ரொம்ப நச்சுத்தன்மை நான் சொல்லியிருக்கிறேன் பல இடங்களில். இப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு செய்யும்போது வீட்டுக்கு வரும்போது ஒரு அமைதியை தேடுறோம். நம்மளாக இருக்கலாம். இப்போது அது பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு ஒரு கொடுப்பணும்னு சொல்லுவேன் நான். எனக்கு அந்த விதத்தில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது.
புரிஞ்சுக்குவாங்க. சில சமயம் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த வெளியில் பல ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது சில சமயம் நம்ம அந்த கோவத்தை எங்கள் வீட்டில் தான் நம்ம காமிப்போம். அதே நேரத்தில் என்னென்னா அவங்க கோவப்படக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். வருத்தப்பட அவங்க கோவப்பட மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த முகம் சுளிக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் நான். ஏன்னா நான் அதை சொல்கிறேன், நான் பல மன அழுத்தத்தோடு நம்ம வீட்டுக்கு வரும்போது இருக்கிற அந்த அரை நாளோ ஒரு நாளோ ஒன்றரை நாளோ நீங்கள் உங்கள் முகத்தை சுளிக்கக்கூடாது, நான் தப்பே செஞ்சாலுமே முகம் சுளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ப்ளஸ் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, நான் ஒரு முன்கோபி, ஷார்ட் டெம்பரு, சில சமயம் ரொம்ப அதான் மனசையும் வச்சுக்க மாட்டேன். இப்போ அதெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன, இப்போ இன்றைக்கி காலத்தில் பார்க்குறோம் இல்லையா, சின்ன ஒரு விஷயத்துக்குன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இதாகிடுது. அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்குவாங்க. அப்போ மேம் கோவமாக இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் பேசுறது வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா எப்படி சார் அவங்கள வந்துட்டு நீங்கள் காம் டவுன் பண்ணுவீங்க? நான் தான் பேச மாட்டேன் நான் மேக்ஸிமம். நீங்கள் கோபமும் பட்டு நீங்களும் பேச மாட்டேன், அவங்க தான் வந்து பேசணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் அப்புறம் அவங்க வந்து பேசிடுவாங்க. அவங்கள தான் வருவாங்க, இது பேசி சமாதானப்படுத்துவாங்க. சில சமயம் நான் என் சைடில் தவறு இருந்தால் நான் சில சமயம் இல்லை நான் பேசியிருக்கூடாது நான் போய் சொல்லுவேன் நான். ஆனால் அதுவுமே வந்து அப்படியே ஸ்டிஃபாகவே அப்படியே வந்தால் அப்படியே சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறது. இல்லை, சில சமயம் நான் இந்த மாதிரி கோவப்பட்டு திட்டினதை வந்து நான் பேசிடக்கூடாது, நான் பேசிடுவேன். ஆனால் பெரும்பாலான நேரங்கள் நான் தவறு செஞ்சாலுமே அவங்க வந்து அதை சமாதானப்படுத்தி என்ன இது பண்ணிக்குவாங்க. இது என்னது சார்? இது எக்ஸாஸ்ட், எலக்ட்ரிக் சிம்னி. இது எக்ஸாஸ்ட் மாதிரி இருந்தது சார். இதான் நீங்கள் சொன்ன அந்த 800 சதுரடி வீடு? இதுதான் என்னுடைய வீடு ஆக்சுவலி. சார் இப்போயே வந்துட்டு எங்கள் தமிழ் ரெடி ஆகிடுச்சு, 800 சதுரடி வீட்டில் தங்கும் வசிக்கும் துரை வைகோ அப்படின்ட்டு. ஸோ பார்த்துடலாமா சார்? அந்த வீடை விட இந்த வீடு இன்னும் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கே சார். 800 சதுரடின்றீங்க, அப்போ ரொம்ப இடம் வந்துட்டு கம்மி. அந்த கம்மியிலையுமே வந்துட்டு பொருட்கள் இன்னும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டிவி மாட்டணும், டிவி மாட்டாமல் வச்சுருக்கேன் நான். சார் வந்தோடனே எங்கள் கவனத்தை வந்துட்டு இந்த ஃபேன் தான் பயங்கரமாக கவர்ந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேனுக்குலாம் 3 ரெக்கை தான் இருக்கும், இதுக்கு மட்டும் என்ன சார் 5 ரெக்கை இருக்குது? இது வந்து ஹண்டர்னு ஒரு பிராண்ட், இது அமெரிக்கன் பிராண்ட். இது 19ஆம் நூற்றாண்டில் இந்த இந்த ஃபேன் கம்பெனி, பழைய கம்பெனி இது. சரி, சோஃபாலாம் எங்கே சார் வாங்க? இது டெல்லியில் வாங்கினது தான். இந்த ரெண்டுமே டெல்லியில் வாங்கினது தான். லெதர் சோஃபா தான். இது கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். எவ்வளோ சார் இருக்கும்? இது கிட்டத்தட்ட இது ரெண்டு பார்த்தீங்கன்னா 2 lakhs வரும் உங்களுக்கு. சார் இந்த ஃப்ரேமே வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம் போல, அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே சார் பிடிச்சிங்க? இது டெல்லியில் இது ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீகண்டிஷன்டு அதெல்லாம். இது அங்கே டெல்லியிலேருந்து வாங்கினது. ரீகண்டிஷன் தான் இது இருந்தது, அது கொஞ்சம் அவங்க ரீகண்டிஷன் பண்ணி கொடுக்குறது, அவ்வளோதான். பழையது ஆன்டிக்கில் ஏதாவது இருக்கும் இல்லையா, யாரும் பயன்படுத்தினதாக இருக்கும், அதை ரீகண்டிஷன் பண்ணி நம்ம. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இது யூஸ்டு, அதை நம்ம யூஸ் பண்ணுறோமே அப்படிலாம் அதெல்லாம் இல்லை. இது வந்து நான் இது இருக்கிற நான் இந்த இது கலை இதுதான் பார்க்குறேன், ஆர்ட்டை தான் நான் பார்க்குறேன். அந்த ஆர்ட்டை தான் பார்க்குறேன் நான். கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்தது. அதனால் வீடு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம எஸ்தட்டிக்காக அதெல்லாம் பார்த்துருக்கேன் சார். கரெக்ட், அது வரைக்கும் எல்லாமே நாங்கள் வந்துட்டு பிரச்சனை இல்லை. பாத்ரூமில் வந்துட்டு எஸ்தட்டிக்காக நான் பார்த்ததே இல்லை சார். இப்படிலாம் இது யாரோட ஐடியா சார்? இது என்னுடைய தான், வால்பேப்பர் தான். அது ரெகுலர் வால்பேப்பர் தான். வால்பேப்பரில் தான் என்னென்னா கொஞ்சம் எங்கேயோ ஒரு இயற்கை சம்மந்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வால்பேப்பர் மாதிரி ஒட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதில் நான் வால்பேப்பரில் ஒட்டியிருக்கணும். வந்தது எல்லாமே இயற்கை இயற்கை இயற்கைன்னு இருக்கு. ரொம்ப இயற்கை விரும்பியோ நீங்கள்? ஆமாம், அதில் 100க்கு 100 அதில் சந்தேகமே கிடையாது. எவ்வளோ சார் இயற்கை? 100%. பட் 100% இருக்க முடியாது நம்மளால. எங்கெங்கெல்லாம் சேர்த்துக்க முடியும் சேர்த்துக்கிறது. இதுதான் நான் தங்குற அந்த நீங்கள் சொன்ன அந்த 800 ஸ்கொயர் சதுரடி அது அந்த ரொம்ப குட்டியாக இருக்கே சார். அவ்வளோதான் அதில் தான் இருக்கீங்களா நீங்கள்? இன்ஃபேக்ட் இது முதலே தெரிஞ்சது இந்த பில்டிங் கட்டியிருக்க மாட்டேன், அதோட கட்டியிருப்பேன். இதுமாதிரி அப்பாக்காக தான் இதை கட்டினேன். ஆமாம். இல்லைன்னா அவ்வளோதானா? இவ்வளோ பெரிய இடத்துல அவ்வளோதான், அதுதான் மெயின். இவ்வளோ பெரிய ஸ்பேஸு ஆக்சுவலி இப்படிலாம் சென்னையில் பார்க்கவே முடியாது. அப்படி ஸ்பேஸ் இருந்தாலும் வந்துட்டு நெட்டை கட்டி டெஃப் கட்டி ரெண்ட்டுக்கு விட்டுருவோம். எப்படி இதை எப்படியே வச்சுக்கணுங்க? ஒன்றும் இல்லை, இப்போ உறவினர் வர்றாங்கன்னா, இப்போ நம்ம அன்றைக்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, நம்ம இங்கே தான் நம்ம சாப்பாடு போட்டு காலையில் சாப்பாடு போட்டோம். இதுக்கு நம்ம தனியாக டென்ட் எல்லாம் கட்ட தேவையில்லை, இங்கே நம்ம போட்டுக்கிறது. இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தங்குறதுக்கு உண்டான இதுதான் இங்கே மேலே நம்ம இது வச்சுருக்கோம், நம்ம பெட்ரூம் வச்சுருக்கோம். பொதுவாக ஜென்ரலாக எல்லாரும் பண்ண மாட்டாங்களே சார், உங்களுக்கு அது எதனால் தோணுச்சு? இல்லை, இப்போ என்ன நம்ம அவுட்டரில் இருக்கிறோம். நம்ம இன்னொன்று அவங்க தங்குறது என்னென்னா அவங்களுக்கு ஒரு வசதி செஞ்ச மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. 2 விஷயமா நான் பார்க்குறேன் நான். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடுகளே இல்லை அவ்வளோ. அவங்க ஒரு வீடு பிடிச்சி அப்புறம் அவங்களுக்கு அது ஒரு செலவு, கூடுமான செலவு. அப்புறம் அங்கேருந்து அவங்க இங்கே போக்குவரத்து இங்கே வரணும். அதுக்கு நம்ம இங்கேயே நம்ம கட்டிட்டோன்னா அவங்களுக்கு ஒரு வசதி செஞ்ச மாதிரி இருக்கும். 2வது பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். பாதி நாள் அங்கே இருக்கிறது கிடையாது, அதனால் அவங்க அங்கே தங்கிக்கலாம். அவங்க தான் இப்போ நீங்கள் இல்லாதப்போ ஃபுல்லாகவே பார்த்துக்கிறேன்.
ஓகே சூப்பர் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். கார்த்திபுரம், சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் 200 acres township in கோயம்புத்தூர். பிரீமியம், கமர்ஷியல் and residential plots.